ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார் கோயம்புத்தூர். ஏன்னா வந்து இந்த படம் வந்து ராம் சார் கோயம்புத்தூர் தான். உண்மைக்கு கோயம்புத்தூர்ல வந்தால் அந்த கதையெல்லாம் சொல்லுவார். ஷூட்டிங் எங்கேயும் கேட்டால் கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படின்னாரு. ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம், நிறைய தடவை கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு இப்படி வந்திருக்கோம், ஒரு படத்தோடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ சிவா சார், ரொம்ப நன்றி உங்களுடைய ஹெல்ப்புக்கெலாம். அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் வந்து எப்பவுமே வெரி வெரி அப்ரிஷியேட்டிங் அண்ட் வெரி வெரி என்கரேஜிங். ஸோ இந்த வெற்றியை ஃபஸ்ட்டு டே நேற்று நைட்டு 1 மணிக்கு சார், நீங்கள் தூங்க 2 மணிக்கு சார், 2 மணிக்கு தூங்கி காலைல 6 மணிக்கு இங்கே எல்லாரையும் பார்க்கலாம் வந்திருக்கோம். ஸோ see all in theaters who watch this, very excited. Thank you so much. ஒரு சின்ன கேக் கட் பண்ணிடலாம். கேக் கோயம்புத்தூர் தான் கதை எழுதின ஊர் கோயம்புத்தூர்னால கோயம்புத்தூர் கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்குது தோழர். பெரும்பாலும் கோயம்புத்தூர் ஜாலியாக தான் இருக்குது. எனக்கே அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அது நல்லா தானே இருக்குது, சந்தோஷமாக தானே இருக்குது, அதை என்ஜாய் பண்ணலாமே. இப்போ ரவிவர்மன் ஃபோன் பண்ணார், ராங் காம்பினேஷன் ரைட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி கேமராமேன் ரவிவர்மன் சார் சொன்னார். ஒரு நகைச்சுவை நடிகர்கள்ட்ட ஸ்டூடியோ நீங்கள் சிவாத்தை உங்களோட மாதிரி அந்த கதை போட்டீங்க. இந்த பர்டிகுலர் பிளாட்டை இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ என்னோட இது என்னன்னா, எந்த நடிகர் வந்தாலும் அவங்களுடைய பலம் என்னவோ அது கதைக்குள்ளே வரணும். சிவாவோட பலம் நகைச்சுவை. நம்ம அந்த கதை எழுதுறப்போ யதார்த்தமாகவும் இருக்கணும், அவருடைய நகைச்சுவை அதுக்குள்ளே இயல்பாகவும் வரணும். இதான் மம்முடி சார் வச்சு படம் எடுத்தாலும் சரி, சிவா வச்சு படம் எடுத்தாலும் சரி, அந்த ஹீரோனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பண்ணுறதா என்னுடைய வேலை. இந்த படத்துக்கு பொருத்தமாக போச்சு. இல்லை நம்ம லைஃப் நீங்கள் 4 படம் தானே எடுத்துருக்கோம், 5வது படம் இப்படி எடுத்துருக்கோம், இப்படி எடுப்போம், பேய் படம் எடுப்போம், எல்லா படமும் எடுக்கலாம். இன்ஸ்பிரேஷன் லைஃப் சந்தோஷமாக தானே இருக்கீங்க நீங்கள் இல்லையா? இல்லையா? இல்லை நீங்கள் கேட்குறத பார்த்தா ஏன் சந்தோஷமான படம் எடுத்தீங்க, எப்படி எடுக்கலாம் படம் எடுத்தீங்க எதிர்பார்ப்பு வந்து சந்தோஷமான படம் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாதுன்னா எப்படி? இல்லை படம் நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பு கஷ்டப்படுத்துதா? இல்லையே, அது அவர் சந்தோஷமாக தானே சொல்கிறேன். ஒரு ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்றோம், சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஏன் நல்லா இருக்குன்னு கேட்டால் அந்த மாதிரி தான் சொல்ல முடியாது. அவர் எல்லா படமுமே நல்லா இருக்கு, அது மாற்றம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு தோணு எதிர்பார்க்காத ஒரு டைம்ல வந்துருக்குது. அதான் நீங்கள் சந்தோஷமா, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? அதுதான் எடுத்தாரு. இன்ஸ்பிரேஷன் அதான் கோயம்புத்தூர், இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமான டைம்ல சந்தோஷமான கதை பண்ணுவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு படத்துக்கான இடைவெளியை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறீங்க. இந்த தடவை இந்த பெரிய வெற்றி ஆயிடுச்சுல சார், இடைவெளி குறைஞ்சு. இல்லை இது என்னோட கேள்வி கூட நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் சார். கோயம்புத்தூர்ல சொல்றேன், இந்த இடைவெளி நீங்க திரும்பி விடக்கூடாது, ஓகேங்களா? இல்லை சார், உண்மையை சொல்லணும்னா என்னன்னா, ராம் சார் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எப்படின்னா டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் தான் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, நிறைய படங்கள் பண்ணுவாங்க. இவர் தெரியாத படத்தெல்லாம் எல்லாம் இப்போ பறந்து போய் இன்டர்வியூலேயே 10 வேறு படத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இந்த படம்லாம் வந்து பெரிய இன்னைக்கு வந்து இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி, நான் கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டில் மக்கள் கேட்குற எல்லா கேள்வியும் தான் சார். நீங்கள் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணோம், எங்கள் ஆசை தான். அது பறந்து போய் தொடங்கி வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வணிக ரீதியான பெரிய வெற்றிங்கிறதா அதற்கான கதவுகளை திறக்கும், அது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிபடி ஓவர் வாட்ச் இன் தியேட்டர். தயவுசெய்து இவர் மட்டும் கோபமாவே இருக்காரு. ஏன் சிலெல்லாம் வந்து அது ஒரு ரெட் ஜாக்கெட் ஃபேமிலி படம், குழந்தைங்க படம். அது உண்மையிலேயே குழந்தைங்க படம் தான். தயவுசெய்து குழந்தைங்களோட சேர்ந்து பெற்றோர்களோட சேர்ந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பாருங்க. டெஃபினட்டாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது, நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த வீக்கெண்ட் இங்கே இருக்கோம், இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் போகிறோம் சார். இன்னைக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் உங்களை மீட் பண்ணலாம். அது ஒரு புதுசாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மறந்து போக சொல்கிறது வந்து வாழ்க்கையை கொண்டாடுங்கன்னு சொல்லி தியேட்டருக்கு வாங்க. திங்க் யூ வில் செலிப்ரேட் அண்ட் யூ வில் செலிப்ரேட் யுவர் லைஃப் ஆல்சோ. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.